நவம்பர் மாதம் 28ஆம் தேதி, பொதுக்காலத்தின் 34ஆம் வாரம், வியாழக்கிழமை. முதல் வாசகம். திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18. இறை வசனங்கள் 1 முதல் 2, 21 முதல் 23. அதிகாரம் 19. இறை வசனங்கள் 1 முதல் 3 மற்றும் 9 முடிய. இதன்பின் வேறொரு வானதூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வரக் கண்டேன். மிகுந்த அதிகாரம் கொண்டிருந்த அவருடைய மாட்சியால் மண்ணகம் ஒளிர்ந்தது. அவர் வல்லமையோடு குரல் எழுப்பி பின்வருமாறு கத்தினார்: வீழ்ந்தது, வீழ்ந்தது பாபிலோன் மாநகர்! அவள் பேய்களின் உறைவிடமாக, அனைத்து தீய ஆவிகளின் பதுங்கிடமாக, தூய்மையற்ற பறவைகள் அனைத்தின் புகலிடமாக, தூய்மையற்ற வெறுக்கத்தக்க விலங்குகளின் இருப்பிடமாக மாறிவிட்டாள். பின்னர் வலிமை வாய்ந்த ஒரு வானதூதர் பெரிய எந்திரக்கல் போன்ற ஒரு கல்லை தூக்கி கடலில் எறிந்து பின்வருமாறு கூறினார்: பாபிலோன் மாநகரே, நீ இவ்வாறு வீசி எறியப்படுவாய். நீ இருந்த இடம் தெரியாமல் அழிந்து விடுவாய். யாழை மீட்டுவோர், பாடகர், குழல் ஊதுவோர், எக்காளம் முழக்குவோர் ஆகியோர் எழுப்பும் இசை இனி உன் நடுவே எழவே எழாது. தொழில் செய்யும் கைவினைஞர் அனைவரும் இனி உன் நடுவே குடியிருக்கவே மாட்டார்கள். எந்திரக்கல் எழுப்பும் ஒளி இனி உன் நடுவே எழவே எழாது. விளக்கின் ஒளி இனி உன்னகத்தே ஒளிரவே ஒளிராது. மணமக்களின் மங்கள ஒளி இனி உன்னகத்தே எழவே எழாது. ஏனெனில் உன் வணிகர்கள் மண்ணுலகில் பெருங்குடி மக்களாய் விளங்கினார்கள். உன் பில்லி சூனியம் எல்லா நாடுகளையும் ஏமாற்றிவிட்டது. இதன்பின் பெருந்திரளான மக்களின் கூச்சல் போன்ற ஒளி விண்ணகத்தில் எழக் கேட்டேன். அது பின்வருமாறு முழங்கியது: அல்லேலூயா! மீட்பும் மாட்சியும் வல்லமையும் நம் கடவுளுக்கே உரியன. ஏனெனில் அவருடைய தீர்ப்புகள் உண்மை உள்ளவை, நீதியானவை. தன் பரத்தமையால் மண்ணுலகை அழிவுக்குட்படுத்திய பேர்போன அந்த விலைமகளுக்கு அவர் தீர்ப்பு வழங்கினார். தம் பணியாளர்களை கொன்றதற்காக அவளை பழி வாங்கினார். மீண்டும் அந்த மக்கள், அல்லேலூயா! அந்த நகர் நடுவிலிருந்து புகை என்றென்றும் மேலே எழுந்த வண்ணம் உள்ளது. அந்த வானதூதர் என்னிடம், ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர் என எழுது என்று கூறினார். தொடர்ந்து, இவை கடவுளின் உண்மையுள்ள சொற்கள் என்று சொன்னார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 20 தொடங்கி 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: எருசலேமை படைகள் சூழ்ந்திருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு நெருங்கி வந்துவிட்டது என அறிந்து கொள்ளுங்கள். அப்போது யூதேயாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு தப்பி ஓடட்டும். நகரத்தின் நடுவில் உள்ளவர்கள் வெளியேறட்டும். நாட்டு புறங்களில் இருப்பவர்கள் நகரத்துக்குள்ளே வரவேண்டாம். ஏனெனில் அவை பழி வாங்கும் நாள்கள். அப்போது மறைநூலில் எழுதியுள்ள யாவும் நிறைவேறும். அந்நாள்களில் கருவுற்றிருப்போர், பாலூட்டுவோர் ஆகியோரின் நிலைமை அந்தோ பரிதாபம். ஏனெனில் மண்ணுலகின் மீது பேரிடரும் அம்மக்கள் மீது கடவுளின் சினமும் வரும். அவர்கள் கூரான வாளால் வீழ்த்தப்படுவார்கள். எல்லா நாடுகளுக்கும் சிறைபிடித்துச் செல்லப்படுவார்கள். பிற இனத்தார் காலம் நிறைவு பெறும் வரை எருசலேமே அவர்களால் மிதிக்கப்படும். மேலும் கதிரவனிலும் நிலவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பமடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி
மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர், ஏனெனில் வான்வெளிக் கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, நெப்போலியன் தன் வாழ்வின் இறுதியில் இவ்வாறு சொன்னதாக சொல்லப்படுகிறது. அகஸ்டஸ் சீசர் வந்தார், ஒரு பேரரசை ஏற்படுத்தினார். அவர் இறந்தார். அவரது அரசு முடிவுக்கு வந்தது. மாவீரன் அலெக்சாண்டர் வந்தார், ஒரு பேரரசை ஏற்படுத்தினார். அவர் இறந்தார். அவர் அரசு முடிவுக்கு வந்தது. மாவீரன் நெப்போலியன் வந்தான், ஒரு பேரரசை ஏற்படுத்தினான். இதோ அவன் இறக்கப் போகிறான். அவனது அரசும் அழியப் போகிறது. ஆனால் என்றுமே அழியாத அரசை இவ்வுலகில் ஏற்படுத்திய ஒரே நபர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. இவ்வாறு அவன் சொன்னதாக சொல்லப்படுகிறது. வரலாற்றின் பக்கங்களை உலுக்கி போட்ட பேரரசுகள் பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். பாபிலோனிய பேரரசு, பாரசீக பேரரசு, கிரேக்க பேரரசு, முகலாய பேரரசு என்று எத்தனையோ பேரரசுகள் இந்த உலகில் வந்து போயிருக்கின்றன. இப்படிப்பட்ட பேரரசுகளின் மன்னர்களில் பலர் தங்களை கடவுளின் அவதாரமாகவே கருதினர். இம்மன்னர்களும் மாமன்னர்களும் ஆற்றலின் உச்சத்தில் இருந்தபோது தங்களுக்கு நிகராக யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் செயல்பட்டனர். ரோமை பேரரசும் அப்பேரரசை ஆண்ட சீசர்கள் என்று சொல்லப்பட்ட பேரரசர்களும் இதற்கு விதிவிலக்கானவர்கள் அல்ல. தாங்களும் மனிதர்கள்தான், தங்களுக்கும் அழிவு உண்டு என்பதை மனதில் இருத்தாமல் தங்களை தன்னிகரற்றவர்களாக எண்ணிக்கொண்டு தாந்தோண்டித்தனமாக செயல்பட்டனர். தங்களை உயர்வானவர்களாக கருதிக்கொண்டு கயமைத்தனங்களில் மூழ்கி கிடந்தனர். அரசர்களின் இப்படிப்பட்ட மனநிலைகள் காரணமாக ரோமை பேரரசு தன் இறுதி பகுதியில் சொல்லிலடங்கா தீமைகளில் மூழ்கி திளைத்தது. பேரரசுகள் போர் வெற்றிகளாலும் அளப்பரிய ஆற்றலாலும் மட்டும் கட்டப்படுவதில்லை. மாறாக அதிகாரம், செல்வாக்கு, பெரும் பணம், மேலும் உல்லாசமான வாழ்வு இவற்றாலும் கட்டப்படுகின்றன என்பதை நாம் நினைவிலிருத்துவது அவசியம். இப்படிப்பட்ட ரோமை பேரரசின் அழிவை கொண்டாடுவது இன்றைய முதல் வாசகம். அங்கு சுட்டிக்காட்டப்படும் பாபிலோன் மாநகர் பாபிலோனிய பேரரசின் தலைநகராகிய பாபிலோனை சுட்டிக்காட்டவில்லை, மாறாக ரோமை பேரரசை சுட்டிக்காட்டுகிறது. இந்த ரோமை பேரரசு பேய்களின் உறைவிடமாகவும் அனைத்து தீய ஆவிகளின் பதுங்கிடமாக, தூய்மையற்ற பறவைகள் அனைத்தின் புகலிடமாக, தூய்மையற்ற வெறுக்கத்தக்க விலங்குகளின் இருப்பிடமாக இருந்தாள் என்று உருவக மொழிகளில் திருவெளிப்பாடு நூலாசிரியர் பேசுகிறார். மேற்கண்ட வார்த்தைகள் அனைத்துமே ரோமை பேரரசில் இருந்த மன்னர்களும் மனிதர்களும் எவ்வாறு தீமையில் மூழ்கி கிடந்தவர்களாக, பாவத்தில் விழுந்து கிடந்தவர்களாக இருந்தார்கள் என்பதை எடுத்துரைக்கின்றன. முதல் வாசகம் ரோமை பேரரசின் அழிவை பற்றி பேசுகிறது என்றால், இன்றைய நற்செய்தி எருசலேமின் அழிவை குறித்து பேசுகிறது. கடவுளின் நகரான எருசலேம், சியோன் என்று பழைய ஏற்பாட்டில் அழைக்கப்பட்ட இந்நகரின் அழிவை பற்றி இயேசு எடுத்துரைத்த வேளையில் அதை கேட்டவர்கள் ஆச்சரியம் அடைந்திருக்கக்கூடும், ஏன் ஆத்திரம் கூட அடைந்திருக்கக்கூடும். காரணம், இஸ்ராயேல் மக்களை பொறுத்தவரை அவர்கள் நம்பிய யாவே கடவுளின் உறைவிடத்தை தண்ணீரே தாங்கிய ஆலயத்தை கொண்ட நகர் எருசலேம். எனவே இஸ்ராயேல் மக்களை பொறுத்தவரை எருசலேம் அழிவை பற்றி பேசுவது என்பது யாவே கடவுளுக்கு எதிராகவே பேசுவதாகும். எனினும் இப்படிப்பட்ட எருசலேம் ஆலயம் எவ்வாறு தலைமை குருக்களின் பேராசையாலும் பரிசேயர்களது வெளிவேடத்தாலும் மறைநூல் அறிஞர்களது குருட்டுத்தனமான சட்ட விளக்கங்களாலும் தன்னுடைய புனிதத்தை இழந்திருந்தது என்பது நாம் அறியாது அல்ல. அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகங்கள் அழிவை பற்றி பேசுவதற்கான காரணம் நம்மை பயமுறுத்துவதற்காக அல்ல, மாறாக வாழ்வின் நிலையற்ற தன்மையை உணர்ந்து நாம் சரியான திசையை நோக்கி பயணிக்கின்றோமா என்கின்ற கேள்வியை நம்மை பார்த்து நாம் எழுப்பவே. ரோமை பேரரசில் காணப்பட்ட பாவத்தில் மூழ்கி கிடக்கும் தன்மையும்
பரிசேயர்களும் காணப்பட்ட கடவுள் மட்டிலான விழிப்புணர்வு அற்ற தன்மையும் நம்மிடம் காணப்பட்டால் அதிலிருந்து விலகி வர நாம் அழைக்கப்படுகின்றோம். ஜெபம். இறைவா, எம் வாழ்வு அழிவை நோக்கிய பயணமாக இல்லாமல் இருக்கின்ற அளவிற்கு அதை காத்துக்கொள்ள வரம் தாரும். ஆமென்.